ஞானம் ரொம்ப முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை ஏன் சொன்னார் கடவுள்? ஞானத்தை நீ சம்பாதிக்கலன்னா நீ 100 நாள் சபைக்கு போனாலும் விலக மாட்ட. எத்தனையோ பேர் பாருங்க 100,000 நாள் சபைக்கு போய் கூட இன்னும் உருப்படாம இருக்கிறாங்க. புதன்கிழமை போவாங்க, வெள்ளிக்கிழமை போவாங்க, சனிக்கிழமை போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில இருப்பாங்க. ஆனா ஒரு வீட்டை கட்ட முடியல. இருக்கிற சோர்ஸ டெவலப் பண்ண முடியல. அவங்களுக்கு போனாங்க, போய் 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 ஜபம் பண்ணாங்க. அர்த்தமற்ற ஜபம், அர்த்தமற்ற கூடுகை. வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தை கற்றுக்கொள்ளல. பாஸ்டர் எல்லாரும் தெரியும், பாஸ்டருக்கு எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. பாஸ்டருக்கு எது தெரியுமோ அதான் தெரியும். மற்றதெல்லாம் வெளியே இருக்குது, மற்றதெல்லாம் வெளியே இருக்குது. ஒரு பெண் பிள்ளைகளை கையாளுவது எப்படி, பிள்ளைகளை ஒழுக்கத்தில் நடத்துவது எப்படி, பைபிள் படிச்ச எத்தனையோ ப்ரொஃபசர்ஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி ரிச் டேடி புவர் டேடின்னு ஒன்று இருக்குது, ஹவு டு மேனேஜ் யுவர் டைம்னு இருக்குது. ஸோ பல விஷயங்கள் தமிழ்ல இருக்குது. எல்லாம் நான் சொல்றது இதெல்லாம் செயல்படுத்தணும். இதுல இப்போ சொல்லி 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 அவங்களே வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ முன்னோர்கள், கீழ்ப்படிந்தவர்கள் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து முடிச்சாங்க. ஆனா இவர் சொல்றது சொல்லிருப்பார்ப்பா, என் கஷ்டம் இவருக்கு நான் தெரியும் சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணணுங்க. வாழ்க்கையில டெவலப் ஆகல. புரியுதா? அப்ப ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. என்னத்துக்கு? வாழ்க்கை பத்தினா ஏஐ டெக்னாலஜி பெருகிடுச்சு. ஏஐ காம்படிஷன் வேர்ல்டு, போட்டி நிறைஞ்ச ஒரு உலகம். இந்த உலகத்துல நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மள டெவலப் பண்ணிக்கலன்னா நாம தரித்திரத்திலேயே வாழ்ந்து நிற்போம், தரித்திரத்திலேயே வாழ்ந்து நிற்போம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய நேரங்கள், நம்முடைய உணவு முறைகள், நம்முடைய பணம் சம்பாதிக்கிற முறைகள், அந்த பணத்தை டெவலப் பண்ற முறைகள் ரொம்ப முக்கியம். பணத்தை சாதாரண இந்த பொருட்களுக்கு வீணாக்கிட்டு கிடந்தோம்னா நடுத்தர நிற்போம். எப்ப பார்த்தாலும் எதனா வாங்கறது, எதனா வாங்கறது, எதனா வாங்கறது, எப்ப பார்த்தாலும் எதனா சாப்பிடுறது, ஹோட்டல் உணவு. இது ரெண்டும் தரித்திர ஆயிடுவாங்களாம். பைபிள் சொல்றா, குடியனும் போஜன பிரியனும் அடுத்ததுன்னா இது தரித்திரர் ஆயிடுவாங்களாம். குடியனும் போஜன பிரியர்களும் தரித்திரர் ஆயிடுவாங்க. அப்போ கடவுள் எவ்வளவு அழகா சொல்றாரு, பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்றவன் தரித்திரம் ஆயிடுவான்னு சொல்ற. அப்ப பணம் நம்ம கிட்ட பணமா இருக்கணும், கோல்டா இருக்கணும், நிலமா இருக்கணும். அதுக்கும் பைபிள் சொல்லுது. இதெல்லாம் நிறைய சபையில சொல்ல மாட்டாங்க. வந்தியா, காணி குத்தியா, தசமா குத்தியா. அப்போ கட்சியில ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பேசுறவர் எங்கேயோ இருப்பார், வந்தது அப்படியேதான் இருக்கும். 1% கூட முன்னேறி இருக்காது. 100% பேசுறவங்க முன்னேற்றி இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஏமாத்துற வேலை. சபையை வச்சு அது அது ஒரு மோசமான உலகம் அது. அதனால தான் படிங்க படிங்க. நேரம் ரொம்ப முக்கியம். 8:30 மணி சர்ச்சை, எத்தனை மணிக்கு வரும்? டிசிப்ளின், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். டிசிப்ளினே இல்லையே. இதுலயே டிசிப்ளின், அப்புறம் வேற எதுல டிசிப்ளின்? எல்லாரும் இங்க நின்று பாட்டு பாடணுன்றது ஒரு ஒழுங்கு. இல்ல இல்ல நான் அங்க நின்று பாடணும், மைக்க வாங்கி பாடினா அதை பாக்குற வரவங்க போறவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. சபையில வந்தா குழந்தைங்கள அவங்க இஷ்டத்துக்கு விட்டுடணும். அதுங்களை நோடிங்கன்னு, அதுங்கிட்ட விளையாடிங்கன்னு, அது ஒழுக்கக்கேடான செயல். சபையில நோட்ஸ் எடுக்கும்போது எடுக்கணும், மற்றவங்க டிஸ்டர்ப் பேசக்கூடாது. பேசிக்கினே கிடந்தா அது ஒழுக்க கெட்ட செயல். பாபா நான் கண்டிச்சு பாருங்க இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் இது டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாட்டு பாடிட்டு போய் உட்காரணும், வர்ஷிப் பண்ணிட்டு போய் உட்காரணும். ஸ்கிரீன் போடுறவங்க அங்கிருந்து போடுவாங்க, அங்கேயே நின்று அப்படியே நின்று பாடியிருந்தா வரவங்க போறதெல்லாம் ஆளாளுக்கு மைக்கை இழுத்துங்கண்டா அந்த வயிறு பாழா போச்சு, மைக்கும் பாழா போச்சு. நின்று பாடிட்டு கொடுத்துட்டு போகணும். தெரியுதுங்களா? சரி, வேதத்தை திருப்பி கொள்ளலாம். கரெக்டா இன்னும் ஒரு 20-30 நிமிஷத்துல சபை முடிஞ்சிடும். போன வாரம் சரிக்க நேற்று தேசத்துக்கான ஜபம் நடந்தது. அறிவிப்பு கொடுக்கலான்னாங்க, நான் கொடுக்காதன்ட்டேன். ஏற்கனவே அறிவிப்பு சொல்லியாச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வரட்டும். மறந்து போடுவோங்க, மறந்து போட்டோம். அப்போ பிசினஸா பண்ணாதான் ஐயோ ஆள் வரலையே, ஐயோ ஆள் குறைஞ்சி போச்சே. இது ஆன்மீகம், கடவுளை பற்றி சொல்றோம். வரவங்க கேட்கட்டும், கடவுள் யாரை முன்குறிச்சிக்கிறாரு கொண்டு வரட்டும். இது எப்படி ஆளை பிடிக்கிற வேலை கிடையாது இது. நான் கூட அப்படிதான் நினைச்சிருந்தேன். எப்படின்னா அவங்களை ஐஸ் பண்ணி, அவங்க தாஜா பண்ணி, அவங்களுக்கு இதை பண்ணி அதை பண்ணி, இப்படி பண்ணி 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 சலிச்சு போச்சு. நீ யார் ராஜ்யத்தை கட்டுற? என் ராஜ்யத்தையே கட்டுறியா? ஊர் ராஜ்யத்தை கட்டுறதுனா நீ இப்படிதான் பண்ணலாம். என் ராஜ்யத்தை கட்டினா என் ராஜ்யம் ஃபர்ஸ்ட் பரிசுத்தம்.
ரெண்டாவது ஒழுக்கம். பரிசுத்தமும் ஒழுக்கமும் இல்லாதவங்க உருப்படவே மாட்டாங்க. ஜப வாழ்க்கையில ஒழுக்கம், ஜபம் இல்லாதவங்க உருப்பட மாட்டாங்க. பயங்கரமா பாட்டு பாடலாம், பயங்கரமா பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம். ஒழுக்கம் ஜபம் இல்லைன்னா வாழ்க்கையில சாத்தானுடைய வாயா மாறிடுவாங்க. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், தேவனோடு தனிமையா ஜபிக்காதவங்க பயங்கர திறமசாலிகளா இருந்து அகால பாதத்துல விழுந்து போனாங்க. அகால பாதத்துல ஜபமே கிடையாது, ஆனா வெளியே பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்ற நடிப்பு, பரிசுத்தவான் நடிப்பு, கட்சியில பார்த்தா அகால பாதம். அதனால்தான் பைபிள் எதை முக்கியத்துவப்படுத்துதுன்னா தனிப்பட்ட ஜப வாழ்க்கை, ஒழுக்கம். தனிப்பட்ட வாழ்க்கையில நல்லா ஜபிக்கிறவன் ஒழுக்கமா இருப்பான். தனிப்பட்ட வாழ்க்கையில வேதம் வாசிக்காதவன், ஜபம் இல்லாதவன் ஒழுக்கம் கட்டு இருப்பான். எதுலையுமே ஒழுக்கம் இருக்காது. டைம்ல ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க, சாப்பாட்டுல ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க, பணத்துல ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க, வேலையில ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க. சோ பைபிள் இது எல்லாத்தையும் முக்கியத்துவப்படுத்துது. பைபிள் எதை முக்கியத்துவப்படுத்தோ அதை முக்கியத்துவம். அப்ப ஜபிக்காதவங்க அவங்களால வாழ்க்கையில டெவலப் ஆக முடியாது. வாழ்க்கையில அவங்க இயேசுவை காண்பிக்கவே முடியாது. தனியா ஜபிக்காதவங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபம் இல்லை, அவங்களால இயேசுவை காண்பிக்கவே முடியாது. பைபிள் தெளிவா சொல்லுது, அவங்க வளர்ச்சி அடைய முடியாது. இப்போ இந்த குழந்தைக்கு உணவு கொடுத்தாங்க, குழந்தையானப்போ ஏதோ பேரக்ஸ் கொடுத்தாங்க, அமுல்யா கொடுத்தாங்க, அப்புறம் ஏதோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிசைஞ்சு கொடுப்பாங்க, உருளைக்கிழங்கு கேரட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கறி பீஸை கொடுப்பாங்க. இப்போ நல்லா சாப்பிடுது, அந்த குழந்தை வளர்ந்துச்சு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுங்க, இன்னும் பாட்டே பாடின்னு இருக்கிறாங்கன்னா அவங்க வளரவே இல்லை. அவங்க கடவுளை தப்பா அறிஞ்சுக்கிறாங்க. வளர்ச்சி வளர்ந்து போய் அவங்க புருஷர்களை உருவாக்கணும், வெளியே போய் அவங்க கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டணும், 4 பேருக்கு சத்தியத்தை பேசணும், வாழ்ந்து காட்டணும். இன்னும் தூங்கிட்ட எழுந்துட்ட முடியல போல வரல, இன்னும் ஜப இல்லை, வேத வாசிப்பு இல்லை, இன்னும் இன்னும் கத்துக்கணும். இன்னும் எப்ப கத்துக்கணும்? செட்டே போடுவோம் போலியே. ஒருத்தவங்க நம்பிட்டாண்ட கர்த்தர் அழைக்கிட்டோம், அவர் கல்யாணம் ஆகி அவர் குழந்தை குட்டியை பெற்று எப்ப பேரை கூட எடுத்துட்டார், இன்னும் அழைக்கலையா கர்த்தர்? கர்த்தர்ல யாரையும் போன் பண்ணி அழைக்க மாட்டார். புதிய உடன்படிக்கை, அதை பத்தி தான் பேச போறோம். எடுத்துக்கொள்ளுங்க, புதிய உடன்படிக்கை. எபிரேயர் 8வது அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 8வது அதிகாரம். அப்போ ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட மனிதன் மீது அக்கறை உள்ள ஒரு வாழ்வு. மதம் எப்படி தெரியுமா? ஒருத்தரை வச்சு 3 பேரை சேர்க்கணும், 3 பேரை வச்சு 30 பேரை சேர்க்கணும், 30 பேரை வச்சு 300 பேரை சேர்க்கணும், 300 பேரை வச்சு 3000 பேரை சேர்க்கணும். சேர்த்து பணம் வரும், பணம் வந்துதான் அவங்க போட்டி வரும், போட்டி வந்தா சாதி வரும், ஊருக்காரன் சாதிக்காரன் போட்டி, அப்புறம் 3ஆ உடையும், எத்தனை 4ஆ உடையும், கூட இருந்தவங்க இழுத்துன்னு ஓடுவான். இதுதான் மதம். ஆன்மீகம் என்பது கடவுளை அறிகிற வாழ்வு. கடவுளை அறிஞ்சவன் பயப்பட மாட்டான். கடவுளை அறிஞ்சவன் எதை குறிச்சு ஏன் பயப்பட மாட்டான்? ஐயோ வச்சு போடுவாங்களோ, ஐயோ பணத்தை வாரியம் போடுவாங்களோ, ஐயோ நான் கட்டின பில்டிங் இழுத்து போடுவாங்களோ. இது மதம். மதத்தை பரப்புறவன் பயப்படுவான், மதத்தை பரப்புறவன். கடவுளை அறிவிக்கிறவன் பயப்படவே மாட்டான். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், சொல்லு, பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆன்மீகம் கடவுளோடு வாழ்வாங்க. மதம் எப்படி தெரியுமா? சும்மா ஜபம் ஜபம் ஜபம், பயங்கர கோபக்காரா இருப்பாங்க, போட்டி குணம், பொறாம அவ்வளவு இருக்கும் அவங்களுக்குள்ள. இது மதத்தை நல்லா உபவாசிப்பாங்க, எல்லாம் நடக்கும். வாழ்க்கை பார்த்தீங்கன்னா
போட்டி கசப்பு அவ்வளவு இருக்கும், வைராக்கியம் அவ்வளவு. இதுதான் மதம். ஆனா ஆன்மீகம் கடவுளை அறிஞ்சிட்டு எல்லாரும் விட்டு கொடுக்கிறாய். அதுதான் பைபிள் திருப்பி 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 உன்னை போல் உன் எதிராளியை நேசி, உன்னை போல் உன் எதிராளியை நேசி. இதை நேசித்துட்டா போட்டி இருக்குமா, பொறாம இருக்குமா? ஐயோ என்னை விட ரொம்ப சம்பாதிக்கிறானே, ஐயோ என்னை விட நல்லா வீடு வாசல் கட்டுறானே, என்னை விட பெரிய வண்டி வாங்கிட்டானே, ஐயோ என்ன, அந்த எண்ணமே வராது. ஏன்னா என்னோடு கடவுள் இருக்கிறார், கடவுள் எனக்கு படி அளக்கிறார், கடவுள் எனக்கு துணை இருக்கிறார், இயேசு என்னோட கூட இருக்கிறார், நான் இயேசுவை போல வாழ்வேன். நான் பரலோகத்துல போய் சேரும் பொழுது நீ எவ்வளவு படிச்ச, எவ்வளவு பணம் சம்பாதிச்ச, எவ்வளவு மாட மாளிகை கட்டின, எத்தனை பேரை நீ சபையில கூட்டி சேர்த்தன்னு கேட்க மாட்டாரு. என்னை போல வாழ்ந்தியா, என்னை போல வாழ்ந்து காண்பித்தியா, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பியான்னு கேட்பாரு. ஒண்ணுமே பண்ண முடியாதாங்க. நான் 10,000 பேரை சேர்த்தப்பா, ரைட்டுப்பா, என்னை போல வாழ்ந்தாங்களா நீ சேர்த்த ஆட்கள் இல்லையே. அவன் ஒருத்தன் வேசிக்கலனாகிறான், ஒருத்தன் விபச்சாரக்காரனாகிறான், ஒருத்தன் விக்கிரகாரனாகிறான், ஒருத்தன் கோபக்காரனாகிறான், ஒருத்தன் கெட்டவாத பேசிக்கிறான், ஒருத்தன் தூஷணமா வாழ்றான், ஒருத்தன் எடுத்தெடுத்து பேசுறான், ஒருத்தி பயங்கர கோபத்திலையும் மூர்க்கத்திலையும் பொறாமையிலையும். இந்த மாதிரி 10,000 பேரை சேர்த்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி 10,000 பேரை சேர்த்து என்ன பிரயோஜனம்? இயேசுவை போல ஆட்களை உருவாக்குறது தான் ஆன்மீகம். கூட்டத்தை சேர்க்கறது மதம். சரி, இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, 8வது அதிகாரத்துல அதை சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 8வது, எல்லாம் பிரிங்க. இப்ப வர பிரிங்கன்னு சொல்றேன். பிரிக்காதுங்க தான் உங்க சீர்கேட்டவங்க. இது இங்க விளங்காதவங்க எங்க போனாலும் விளங்க மாட்டாங்க. இப்ப பிரிங்கன்னு சொல்லிட்டு 8வது அதிகாரத்தை பிரிச்சு படிக்கணும். தலையை நோண்டிக்கின்னு பேனாவை நோண்டிக்கின்னு செல்போனை பார்த்துட்டு இருந்தா இங்க வந்து உருப்படுறதா, நீ வேற எங்க போய் உருப்படுது? அப்புறம் எபிரேயர் 8வது அதிகாரம். இப்ப பாரு, இன்னும் நிறைய பேர் எடுக்காம இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் எடுக்காம இருக்கிறாங்க. என்னவெனில் உட்கார்ந்து, இப்ப பாருங்க, கடவுள் எதை பத்தி பேசுறார்? பரலோகத்தை பத்தி பேசுறார். பரலோகத்துல இறைவனுக்கு பக்கத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். கடவுள் ஒருத்தர் தான், மூவரா தன்னை வெளிப்படுத்துறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே பகவன் பகுத்து நிற்கிறார். பகுத்து பிதாவாக, குமாரனாக, இயேசுவாக. இப்ப இங்க பரலோகத்துல பிதாவின் வலது பாரிசத்துல தேவகுமாரன் வீற்றிருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷராலும். இப்ப பாருங்க ஐயா, ஒரு நிமிஷம் பிள்ளைங்க, அதை கவனிங்க, அதை படிங்க. அந்த நேரத்துல தூங்குறது டைம் இதுதான். இதுக்கப்புறம் இந்த வசனத்தை படிக்க முடியாது. இந்த டைமை யூஸ் பண்ணணும். யாரோ படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னா அது வேஸ்ட். அத நீங்க அவர் படிக்கும் பொழுது நீங்க வாசிக்கிற மாதிரி அது உங்களுக்குள்ள போன அந்த சத்தியம். வாசிங்கயா. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல. நமக்கு உண்டு. இப்போ கடவுள் மனிதனாக வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார். ஒரே கடவுள் தான், அவர் மாம்சத்தோடு வரார். பிதாவா பரலோகத்துல இருக்கிறார், பூமியில குமாரனா இருக்கிறார். 3 ஆழ்த்தத்துவம் உள்ளவரா தன்னை வெளிப்படுத்துறார். இது ரகசியம். இதை நோண்டிங்கன்னா ஒருத்தர் தான், மூவர் தான், அது நமக்கு தேவையில்லை, அது நமக்கு தேவையில்லை. இப்போ இங்க குமாரனை பற்றி இங்க சொல்றாரு. வாசிங்கயா. இப்ப பாருங்க, இங்க ஆராதனை பத்தி சொல்றாங்க. பூமியில நம்ம செய்யற ஆராதனை பரலோகத்தின் ஆராதனைக்கு ஒத்து இருக்கிறதா. அப்ப சபையில வந்தா டிசிப்ளினா இருக்கணும். இங்க வந்து சிரிச்சுக்கின்னு கிண்டல் அடிச்சுக்கின்னு பேசிக்கின்னு, அப்போ தேவன் அதை பாக்குறாரு இல்லையா? என்ன இவ்வளவு சீர்கேட்டுக்குதுங்களே, இவ்வளவு வருஷம் ஆகி கூட இன்னும் ஒழுக்கக்கேடா வாழ்றாங்களே. இங்க பாருங்க, அந்த வசனத்தை எல்லாம் வாசிங்க. 5வது வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும். அப்ப சபைன்னுட்டா அமைதியா ஆயிடணும். அங்க லெக்சரர் பிரசங்கியார் என்ன பேசுறாரோ அதை நோட்ஸ் எடுக்கணும். பாட்டு பாடினா சேர்ந்து பாடணும். செல்லு எடுத்துன்னு ஓடுறது, உடையாடுத்து, பாதில எழுந்து ஓடுறது, பாதில எழுந்து போற மாதிரி இவருங்க வரவே தேவையில்ல.
நீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு போயிடுங்க. அதெல்லாம் ஒழுக்கம் கெட்டான செயல். சபையில பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். நம்ம சர்ச்சைக்கு போறோம், கடவுள் இருக்கிறாரு, பரலோகத்துல இருக்கிற ஆராதனைக்கு ஒத்த ஆராதனைய நம்ம சபையில செய்யறோம். உனக்குன்னு பைபிள் இருக்கணும், நீட்டா உக்காரணும், ஒழுங்கா பாட்டு பாடணும், ஆராதிக்கணும். எழுந்து கர்த்தரை ஆராதிப்போனா சின்ன பிள்ளைங்க எல்லாம் எழுந்து ஆராதிக்கணும். கிழமை மாதிரி உக்காந்து கூடாது. வயசானவங்க உட்காந்துக்கிறாங்க, தப்பு கிடையாது. கிழவன் கேள்வி மாதிரி உட்காந்து கூடாது, எழுந்து அப்படியே ஆராதிக்கிறோம். ஏன்னா பரலோகத்துல செய்யற ஆராதனைக்கு ஒத்த ஆராதனை பூமியில் நம்ம செய்யறோமா? பூமியில் நம்ம செய்யறோம். அது எப்படின்னு தெரியல எனக்கு. நாங்க கூட ஃபெலோஷிப் போறோம். ஃபர்ஸ்ட் ஆளா அது போன வாரம் ஃபெலோஷிப் ஃபர்ஸ்ட் ஆளா அங்க இருக்கிறேன். 2 பாட்டுனா 2 பாட்டு தான். அதிக பிரசங்கித்தனமா பிரசங்கம் பண்ணக்கூடாது. சில ஆளுங்க பண்ணுவாங்க, பாட்டு பாடுனா இவங்க பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணிருப்பாங்க. அவங்க பாட்டு பாடுன்னு சொல்லிப்பாங்க. பாட்டுனா பாடு வரைக்கும் பாட்டு மைக்க கொடுத்துடணும். இதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்பொழுது அதை செய்வார். நாம மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்போ பாச அற்புத சாமல் ஐயா வந்தாரு, பெரியவங்களா உட்காந்துக்கிறாங்க. அங்க பாட்டுனா பாட்டு உட்காரணும். அவங்க எதிர செல்போன் எடுத்து ஓடுறது ஓடாது, இதெல்லாம் ஒழுக்கம் கெட்ட செயல். இதுதான் பரிசுத்த ஆவி கத்து கொடுப்பார். எப்பா வேலைக்குன்னா 8 மணிக்கு போறியப்பா, சபைக்கு 10 மணிக்கு வரிய. எவ்வளவு ஒழுக்கம் கெட்டு இருக்கிற நீ நான் கடவுளா இருக்கிற எனக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா? ஒரு ஹெட்மாஸ்டருக்கு உனக்கு பணம் கொடுக்கிற ஒரு முதலாளிக்கு கொடுக்கிற மரியாதை எனக்கு கொடுக்க மாட்டியப்பா. ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் லேட்டா வந்தா எவ்வளவு ஒழுக்கக்கேடு, சீர்கேடு. தேவன் அதை என்ன நினைப்பார்? எவ்வளவு ஒருத்த மாம்சமான மனுஷன் ஒரு 15,000 தரான், அவனுக்கு போய் கையை கட்டி நிக்கிறான் 8 மணிக்கெல்லாம். வானத்தையும் பூமியையும் படைத்தவர், தன்னையே சிலுவையில ஒப்பு கொடுத்தவர், அவரை போல மாற்ற பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தவர், அவருடைய ஆராதனை அசட்டை சேர்த்து, அவருடைய ஊழியத்தை அசட்டை சேர்த்து, அவருடைய ஐக்கியத்தை அசட்டை சேர்த்து. நேற்று ஜபம், தேசத்துக்கான ஜபம், நல்ல ஜப குறிப்புகளை வச்சு ஜபம் பண்ணோம். நிறைய பேர் வரல, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா புதுசா ஆரம்பிச்ச சபையா இருந்தா வாங்க வாங்க அனுப்பலாம், போலாம், வரலாம். இது ஓடி போச்சு. இன்னும் குழந்தை மாதிரி வாட்ஸ்அப்ல ஜபத்துக்கு வந்துறீங்களா 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 வந்தா நீ சத்தியத்துக்குள்ள வளரப்படுற. வரலன்னா ஓகே, கேரி ஆன். நீயே எப்படின்னா உன் பிள்ளை எப்படி இருப்பான்? நீயே ஜபத்துக்கு வர மாட்ட, வேதம் வாசிக்க மாட்ட, தேசத்துக்கு உச்ச பாரம் இல்ல, சுயநலமா வாழ்ற, உனக்காகவே வாழ்ற, உனக்காகவே சாப்பிடுற, உனக்காகவே தூங்குறனா உன் பிள்ளை எப்படி இருப்பான்? அவ்வளவுதான். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. அவ்வளவு முடிச்சு போச்சு. அடுத்த சந்ததி காலி. கடவுளா யாரு? பரலோகமா யாரையா பார்த்தா? அவ்வளவுதான், சந்ததியே மாறி போயிடும். அதனாலதான் சொல்றேன், இந்த சபை தேவனுடைய சபை. இது ஆன்மீகத்தை, கடவுளை பற்றி கற்றுக் கொடுப்பது. இது கூத்து கும்மாளத்துக்கு வெளியில இருக்கிற சூப்பர் ஹீரோ மாதிரி பண்ணு என்ன பூஸ்ட் பண்றதுக்கு இது ஸ்டேஜ் கிடையாது. இயேசுவை தூக்கி நிறுத்துறதுக்கு தான் இது ஸ்டேஜ். இயேசுவின் தியாகத்தை சொல்றதுக்கு தான் இந்த ஸ்டேஜ். என்ன நான் எப்படியாப்பட்ட ஆளு, நான் எப்படியாப்ப என் ஸ்டைல பாரு, என் முடிய பாரு, என் தலையை பாரு, என் ட்ரெஸ்ஸை பாரு காண்பிக்கிற இடம் இல்ல. இப்ப சொல்ற பாருங்க, பூமியிலே இவர் இருப்பாரானால் எல்லாரும் வாசித்தே வாங்க, என் கூடவே வாங்க. ஆசிரியர் இருக்க மாட்டார், ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். 5 வாசிங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையில அவனுக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிப்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். தேவன் என்ன சொல்றாரு? டீசெண்டா இருக்குப்பா, நான் என்ன காண்பிச்சனோ அதையே செய், நான் என்ன காண்பிச்சனோ அதையே செய். எவ்வளோ பூமியில பாபண்ண போன வாரம் எடுத்தார். இந்த கை இப்படி திரும்புறதுக்கு எவ்வளவு செயல்பாடு வேண்டி இருக்குன்னு நான் அற்புதமா சொன்னார். இந்த கை இப்படி திரும்புறதுக்கு எவ்வளவு நரம்புகள் செல்கள் இயங்க வேண்டியிருக்குது. அவ்வளவு பெரியவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன காண்பிச்சனோ அதன்படி செய்ப்பா. ஹலோ, எப்படி? அதுக்குன்னா அர்த்தம், புது புது பிரசங்கர்கள் வருவாங்க. ஒருத்தன் கிருபை என்னுவான், ஒருத்தன் ஐஸ்வர்யம் என்னுவான், ஒருத்தன் ஜபம் 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 என்னுவான், ஒருத்தன் உபவாசம் என்னுவான், ஒருத்தன் மிஷினரி ஊழியம் தான் என்னுவான், ஒருத்தன் அன்பு என்னுவான். இதெல்லாம் கேட்டோம்னா குழம்பு போயிடுவோம். அப்படிதான் குழம்பு இந்த ரொம்ப வருஷம் எல்லாரும் தூக்கி போட்டு பைபிள்ல இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் அதை பிடிச்சாதான் உருப்படுவோம். இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு ஓடி எடுப்போம், ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு ஓடி இருப்பி பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன்,
அகஸ்டின் அண்ணா வரான்னு வச்சுக்கலாம், மிஷினரி நீ சும்மா இருக்கலாமா, நீ படிக்கலாமா, நீ காலேஜ் போலாமா, இதுவா நேரம், நீ வா அங்க வா அங்க வா. இத ஒருத்த கேட்டா என்ன ஆயிடுவான், பா இது தாண்டா. எசேக்கியா அண்ணா வரார், ஓ தீர்க்க தரிசன வரம், இது குரூப் வரம் 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 வரம். பால்தி நகரம் வருவார், அன்பு அன்பாகவே, அன்புதான் அன்புதான் அன்புதான். சிபிஎம் வருவாங்க, மேகங்கள் மேல் வரார், மேகங்கள் மேல் வரார், மேகங்கள் மேல் வரார், மேகங்கள் வர 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 வர. படிக்கணும், வீடு வாசல் கட்டணும், ஒரு சொத்து சொகச சேர்த்து பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரணும், என்னமே வராது. இதுதான் ஒரு பக்கத்தை வச்சு ஓடுற கூட்டம், ஒரு பக்கத்தை வச்சு ஓடுற கூட்டம். பைபிள்ல திறந்து இயேசு என்ன சொன்னார், இயேசு பார்த்தோம்னா ரொம்ப சேஃபா இருக்கும், நிம்மதியா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சமுதாயம் அப்படி இருக்குது. எவனையோ ஒருத்தரை தூக்கி தலை மேல வச்சு ஓடுறதுல தான் புரியாதுறாங்க. நீ தலைவன்டா, நீ தலைவன், நீ ஆவிக்குரிய தலைவன், நீ தலைவன் மறந்துட்டு எவனோ ஒருத்தர் தூக்கி தலை மேல வச்சுக்கணும், அவன் தான் தலைவன், அவன் தான் தலைவன் ஓடுற முட்டாள். நீ ஏற்கனவே பார்ப்பனால் சூத்திரன் என்று, கீழ் ஜாதி என்று, எஸ்சி என்று, திண்டத்தகவல் என்று ஒடுக்கப்பட்டவன். இன்னும் எவனோ ஒருத்தர் தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு அவங்க தான் இல்ல. இயேசுவை பார், இயேசுவை பார், படிப்பா படி. உன் படிப்பு தான் கடவுள் உனக்கு கொடுத்த ஆயுதம். நீ படிக்கிறத விட்டு செல்போனை ஓடிக்கிட்டு ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போய் திருட்டு படிக்கிட்டு வாழ்ந்து உன் வாழ்க்கையை நாசப்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இயேசுவாலேயே உன்னை காப்பாற்ற முடியாது, இயேசுவாலேயே உன்னை காப்பாற்ற முடியாது. படி, உன் உடலை பற்றி படி, போய் எக்ஸசைஸ் பண்ணு, உடம்பு தீர்க்காயசா வச்சுக்க. கடவுளே இல்லாத 100 வருஷம் வாழ்றான், நீ கடவுள் கடவுள் என்ற எப்ப பார்த்தாலும் நோயை குறிச்சு பேசி நிக்கிறியே. நோய் 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 பேய் நோய் சூனியம் மந்திரன்றிய வெக்கமா இல்ல? கடவுளே இல்லாத ஒருத்தன் தில்ல வாழ்ந்து நிற்கிறான், நீ கடவுள் 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 சூனிய வேஷ்டம் மந்திர வேஷ்டம் பேய் அச்சிச்சு சூனிய நோய் வந்துச்சுன்னு புலம்பி நிற்கிறியே. இதுக்குதான் கடவுள் சொல்றாரு, என்ன நீ தலைவன்பா, நீ தலைவன், என்னை பின்பற்றி வா. பைபிளை படிக்கிறீங்க, புதிய ஏற்பாடு இந்த வருஷம் எத்தனை அதிகாரம் வாசித்திருக்கீங்க? இப்படி சொன்னா இவரு நான் பாஸ்டர் எல்லாம் திட்டுறாரு. பாஸ்டர் எல்லாம் திட்டல, அப்படிதான் இருக்குது சமுதாயம். நீ உனக்கு சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, 10 ரூபாய் பாக்கெட்ல கிடையாது. நீ அவனுங்களை பார்த்தேன்னா அவனுங்களை தான் தூக்கி வச்சு போயிடுவ, நீ ஒண்ணு எல்லாம் உட்கார்ந்து இருப்ப. நீ அவங்க கிடையாது, அவங்க தாத்தா அப்பா சேர்த்து வச்சிருக்காங்கப்பா, வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி. உனக்கு எவன் சேர்த்து வச்சான்? உனக்கு 10 ரூபாய் இருக்குதா? உனக்கு 10 ரூபாய் இருக்குதா? நீ அவன் சொல்றதை கேட்டுக்கணும், அவன் சொல்றது யோசனை கண்டியனா. ஒருத்தர் அப்படிதான் வராரு, ஒரு வீடு வாசல் இல்ல, ஐயா பரலோகத்துல வீடு இருக்குதியா. அவரு அந்த மாதிரி ஒரு கூட்டம். அப்ப பாருங்க, 60 வருஷத்தை ஒரு வேலைக்கு போய் ஒரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டி அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது செஞ்சுட்டு போன என்ன இல்ல. பாவம். நான் சொல்றது ஊழியக்காரர் கிடையாது, ஒரு மனுஷன். அப்போ கொள்கை ரொம்ப முக்கியம். நம்ம மைண்ட்ல எதை ஏத்துறன்ற கொள்கை முக்கியம். நம்ம மைண்ட்ல கண்டது போச்சுன்னா வாழ்க்கையில வேலை பாருல. புதிய ஏற்பாட்டுல நான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே படிக்கணும். பாருங்க, மார்ச் மாசம் வரைக்கும் வந்துருச்சு. இது வரைக்கும் 50 அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல வாசிப்பீங்க. மனசாட்சி தொட்டு பாருங்க. ஆனா கோபம், ஐயா விட்டுருங்க, ஊழியக்காரர் விட்டுருங்க. ஆனா கோபம் பாருங்க பயங்கரமா வரும். பார்த்தீங்களா? நாம படி படி என்று படிக்க மாட்டாங்க. ஆனா எவனோ ஒருத்தரை பத்தி பேசுற இவங்களுக்கு பொத்துக்கணும் வருது கோபம். அவன் கோட்டீஸ்வரன் நில்லுன்னு, அவன் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிட்டான். நீ படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. உன்ன தலைவனா மாத்த நான் பேசி நிக்கிறேன். ஏன் மேல கோபப்படுறாங்க, ஏன் மேல எதிர்றாங்க. இவரு என்ன எப்ப பார்த்தாலும் உன்ன தலைவனா மாற்ற, நீ நல்லா வாழ, நீ தீர்க்காயுசோடு வாழ, நீ சுகத்தோடு வாழ பைபிளை படிப்பான்னு சொல்ற. புதிய ஏற்பாட்டை வாசிப்பா, இயேசுவின் போதனைகளை படிப்பா. இயேசுவின் போதனை படிச்சா நீ நல்லா இருப்ப, உன் குடும்ப குட்டி நல்லா இருக்கும், உன் தலைமுறை நல்லா இருக்குன்ற. இல்ல இல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு போனா எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு கூட்டம் பாருங்க. இவங்களதான் தற்குறின்றாங்க. சிந்திக்க மாட்டாங்க, அவங்க யோசிக்க மாட்டாங்க, பகுத்தறிய மாட்டாங்க. இந்த ஐயா அப்படி பிரசங்கம் பண்றாரு, இது பைபிள் இருக்குதா? எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஐயா சொல்லிட்டார், அதுதான் தற்குறி கூட்டம். சத்தியம் இப்படி இருக்குதா பாருங்க. அடுத்த வசனம் பாசன் பாருங்க, 6வது வசனம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். 7 வாசிங்க. அந்த முதலாம் உடன்படிக்கை
பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அப்ப பழைய ஏற்பாட்டை பத்தி பேசுற. முதலாம் உடன்படிக்கை முடிஞ்சு போச்சுப்பா. முதலாம் உடன்படிக்கையை படிச்சுக்கிட்டு நீ முட்டாளா வாழாத. முதலாம் உடன்படிக்கையை படிச்சுட்டு தான் சொல்லுவான், இன்றையிலிருந்து இரட்டிப்பான வானம் திறந்து கொட்டுது அப்படிலாம் ஏமாத்துறாங்க. எல்லாம் சொல்லிட்டு நீ விதைன்றாங்க. கடைசியில நீ விதை, நீ நீ 1000 ரூபாய் விதைச்சனா உனக்கு 1000 ரூபாய் தருவார், உனக்கு 10,000 தருவார். நீ 10,000 விதைச்சனா 1 கோடி ரூபாய் தருவார், 1 கிலோ தங்கம் வரும் உனக்கு. முதலாம் உடன்படிக்கை பினிஷ்ட். முதலாம் உடன்படிக்கை எது? ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்ப இரண்டாம் புதிய உடன்படிக்கை எது? வாசிங்க. 7 வாசிக்கலாம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால், அப்ப அது பிழை. அது ஏன் பிழை? கடவுள் தப்பா கொடுத்துட்டாரா? கடவுள் தப்பா தரல. ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னா, உன்னுடைய சொந்த முயற்சியினால நீ கடவுளை போல மாற முடியாது. இதுதான் விஷயம். ஆதாம் கிட்டத்தட்ட கடவுளின் சாயல், கடவுளை போல ஆளும் திறம் கொடுத்திருந்தார், ஆளுகை, அந்தஸ்து, அதிகாரம் கொடுத்திருந்தார். ஆனா கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம போனா பாருங்க, அவனுக்குள்ள கர்ம வினை, ஜென்ம வினை வந்துடுச்சு. இப்போ அதுதான் பாவ சாபம். இந்த பாவ சாபத்தை இப்ப என்ன பண்றான்? அப்ப கூட ஐயோ இறைவா நான் தப்பு பண்ணிட்டேன்னு வரல, நீ கொடுத்த அந்த பொண்ணுனால தான் நான் தப்பு பண்ணேன்றான். அந்த பொண்ணு நான் சொல்லுது, அந்த பாம்பு தான் ஏமாத்து. அப்ப ஒருத்தரும் ஆண்டவரே நான் பாவி, உம்மை விட்டுட்டு என்னால வாழ முடியாது, உம்முடைய பலன் தாருன்னு கேட்கல. இவனால தான் இப்படி ஆச்சு, அவனால தான் இப்படி ஆச்சு, இவனால தான் இப்படி ஆச்சுன்னு ஒருத்தர். இதுதான் நியாயப்பிரமாண சாபம், இதுதான் நியாயப்பிரமாண பாவம். என்ன தெரியுங்களா? தன்னை உணரல, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே, உம்முடைய பலன் தாருன்னு கேட்கல. ஆதாம கேட்கிறாரு. ஆதாம் என்ன சொல்றான்? அந்த பொண்ணு தான். இன்னைக்கு கூப்பிடுங்களேன், இன்னைக்கு இந்த ஆதாமின் குணம் இருக்குது பாருங்க. ஏதாவது ஏப்பா சர்ச்சைக்கு லேட்டு, என் பொண்டாட்டியால் தான், என் பசங்களால தான், பசங்களை கேட்டுக்கல என் அப்பா அம்மாவால் தான். எந்த விஷயமா இருந்தாலும் உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனையா வந்தது அவங்களால தான், இவங்களால தான். இதுதான் ஆதாமின் சுபாவம். இந்த முதலாம் உடன்படிக்கை தான், இதுக்குதான் பைபிள் கொடுக்கிறார். அவன் படிக்கிறான் நியாயப்பிரமாணத்தை, படிச்சுட்டு அவனால வாழ முடியல. உன் சொந்த முயற்சியால் கடவுளை போல மாற முடியாது. போய் ஜபம் பண்றான், ஜபம் பண்ணிட்டு பாவம் பண்றான், ஜபம் பண்ணிட்டு பாவம் பண்றான். அப்போ இவன் என்ன பண்றான்? நான் ஜபம் பண்ணா பரிசுத்தமாயிடும் இவன் நினைக்கிறான். ஆனா ஜபம் பண்ணிட்டு போய் பாவம் செய்யறான். இப்ப கேட்கிறார் கடவுள், உன் சொந்த முயற்சியால் காணிக்கை கொடுக்கிறான், தசம பாகம் கொடுக்கிறான், பலி செலுத்துறான், பலி செலுத்திட்டு பாவம் செய்யறான். இதை எதுக்கு கொடுத்தாரு? எல்லாத்தையும் பண்ணிட்டு இவனால பாவ உணர்வுகளை ஜெயிக்க முடியல. கோபத்தை, மூர்க்கத்தை, எரிச்சலை, பழி வாங்குற புத்தி, கசப்பான வார்த்தைகள், பிறருடைய இருதயத்தை கிழிக்கிற வார்த்தைகள், இது எல்லாம் இவனுக்குள்ள இருக்குது. இதுக்காக போய் இவன் பலி செலுத்துறான், காணிக்கை கொடுக்கறான், நெல்லு தரான், கோதுமை தரான், பழம் தரான். இவனால இவனை ரட்சித்துக் கொள்ள முடியல. இதுக்குதான் சொல்றாரு, இந்த முதலாம் உடன்படிக்கை பழைய ஏற்பாடு. நீ ஒரு பாவி, உன் நற்செயல்களால் உன்னை மாற்றிக்கொள்ள முடியும். நாளையிலிருந்து சிகரெட் பிடிக்க மாட்டேங்க, நாளையிலிருந்து இன்ஸ்டாகிராம்ல நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நாளையிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன், நாளையிலிருந்து பைபிள் படிக்க ஆரம்பிப்பேன். எத்தனையோ வருஷம் ஓடிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? என்ன நானே மாத்திப்பேன். நான் உட்காந்து ஜபம் பண்ணனா மாறிடும், நான் உட்காந்து பைபிள் வாசித்தா மாறிடும், நான் உட்காந்து நான் புக்கு படிச்சா மாறிடும். இதுதான் பிரச்சனைன்றார் கடவுள். உன்னால் உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முடியாது, உனக்கு ஒரு இரட்சகர் தேவை. இதுக்கு தான் பழைய ஏற்பாட்டை கொடுத்தார், நீதி நெறிகளை கொடுத்தார். எல்லாத்தையும் வாசிக்கிறான், வாசிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டான், லாஸ்ட்ல ஒண்ணு தவறிட்டான். ஐயோ எல்லாம் போச்சு. அதுக்கு என்ன சொல்ல? என்னால் அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய. இதுக்குதான் காட்டுறாரு. நான் ஊழியம் பண்ணி நான் பாரு, நாளிலிருந்து பாரு நான் என் ஜப வாழ்க்கைய, நாளிலிருந்து பாரு நான் எப்படி ஸ்கூல்ல படிக்க போற பாடத்தை. இப்ப கடவுள் சிரிக்கிறார் மேல இருந்து. உன் சொந்த திறமையால், உன் முயற்சியால் நீ உன்னை வெற்றி உள்ளவனா மாற்ற முடியாதுப்பா. நான் உனக்கு தேவை, நான் உனக்கு தேவை. அதுதான் பைபிள். நான் உனக்கு தேவை, உன்னால் நீ உன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. அதுக்குதான் முதலாம் உடன்படிக்கை தரார். அடுத்த வசனம் வாசிங்க.
8 அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம். அதுதான் இயேசுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம். கடவுள் மனிதனாகவே வந்து அவர் வாயிலிருந்து வர உபதேசம் தான் புது உடன்படிக்கை சத்தியம். பழைய உடன்படிக்கை மோசேயின் மூலமா கொடுத்தார். அதுதான் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும். அதை வாஸ்து 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 பாவம் தான் செய்யறான், மனுஷன் உருப்பட மாட்டான். புது உடன்படிக்கை என்ன நடக்குது பாருங்க. 9 அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பது இல்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. இப்ப அதனால்தான் பழைய ஏற்பாடே பார்த்து நிற்க கூடாது. பழைய ஏற்பாடு படிங்க. இயேசுவை பற்றி அதுல சொல்லி இருக்கிறது, இயேசுடைய குணலட்சணங்கள் இருக்கிறத எடுத்துக்கணும். அதே பட்சிங்கன்னா அந்த கோபம் தான் இருக்கும், அந்த எரிச்சல் தான் இருக்கும், அந்த பழி வாங்குற புத்தி தான் இருக்கும். யாரோடைய சேர மாட்டோம். இந்த பழைய ஏற்பாடே படிச்சுக்கிற ஆள் பாருங்க, எப்போ வாயை திறந்தாலும் பழைய ஏற்பாட்டு வசனம் சொல்லுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா குணத்திலேயே ஆள், கேரக்டர்லயே ஆள் கம்மியா இருப்பாங்க. ஒரு விட்டு கொடுக்க மாட்டாங்க, 4 பேரோட சேர மாட்டாங்க, 4 பேர் தேவ ராஜ்யத்தை கட்டண துடிப்பு இருக்காது. ஆனா வியாக்கணம் பேசுவாங்க. அதுதான் முதலாம் உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைக்குள்ள வா, இயேசுக்குள்ள வா. இயேசு என்ன சொன்னார் அதை நீ படிச்சியா? முதல்ல கணவனுக்கு கீழ்ப்படினோம் பைபிள் சொல்லுது. டேய் போடா, ஏன் காதையே கேக்குது? எவ்வளவு வருத்தமான விஷயம் அதெல்லாம். எவ்வளவு பைபிள் சொல்லுது. கிறிஸ்து அந்த வசன வாசிங்களா? எபேசியர்ல, எபேசியர்ல வாசிங்க. எத்தனையோ பெந்தகோஸ்து பொம்பளைங்க, எத்தனையோ பெந்தகோஸ்து பொம்பளைங்க எபேசியர்ல வாசிங்க. எடுத்துட்டீங்களா? தெரியலையா? எபேசியர் 5வது அதிகாரம் 21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர், இதுதான் புதிய உடன்படிக்கை சத்தியம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, கீழ்ப்படிதல் இல்லை, எடுத்தெறிஞ்சு பேசுறது. கணவன் மனைவி பேசுறது, மனைவி கணவனை பேசுறது, அப்பா அம்மாவை பிள்ளைங்க பேசுறது. எவ்வளவு ஒழுக்கம் கெட்ட சந்ததி பத்தியா? ஒழுக்கம் கெட்ட சந்ததி, எடுத்தெறிஞ்சு பேசுறது. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொரு கீழ்ப்படிந்திருங்கள். அப்புறம் என்னவா? மனைவிகளே, ஒட்டுமொத்த சபை பெந்தகோஸ்த சபை இல்ல, சபையின் மனைவிகளை பார்த்து பேசுற. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு. ஏம்மா என்ன சொல்லுது? இயேசுவை பார்த்தா எப்படி கீழ்ப்படிவேன்? இயேசு இப்ப நேரா வந்துட்டார். ஏசப்பா சோத்ரு ஏசப்பா, அந்த பயம் புருஷனுக்கிட்ட காட்டுன்றார். பாருங்க. அப்போ அந்நிய பாஷை தான் பேசுறேன் நானு. ஆனா குதிகத்தை பார்த்தா வாரத்துக்கு பூமிங்க குதிக்குது. ஆனா வீட்டுல சோறே இல்ல. மாங்காட்டுலங்க பெரிய அவங்க வீட்டுக்காரர் பெரிய ஒரு மாசம் ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இந்த அம்மா காலில வாலிப பொண்ணு, அதுவும் நம்ம கண்ணில் தான் மாட்டுறாங்க பாரு. எல்லாம் காலில 2 குழந்தைங்க. நம்ம பிரியாத நிலா மாரி ஒரு குழந்தை, நம்ம அவன மாரி ஜெஸ்ர மாரி ஒரு குழந்தை. காலில பைபிள் எடுத்து போயிடுது, மதியானம் போயிடுது, சாயங்காலம் போயிடுது. அந்த பொண்ணு வாலிப பொண்ணு, மிஞ்சி போனா 33 வயசு இருக்கும். வீட்டுல சோறே ஆக்குறது கிடையாது, வீட்டுல சோறே கிடையாது. போன் பண்ணி, சிஸ்டர் கொஞ்சம் சோறு குத்துறீங்களா குழந்தைக்கு? பணம் இருக்குது, நகை இருக்குது, எல்லாம் இருக்குது. எவ்வளவு சிறுக்கு. இப்ப கோயிலுக்கு போறிய 3 முறை டெய்லி 3 முறை போகுது. சாயங்காலத்துல ஊழியம் வேற, வீட்டு ஜபம். அப்போ இந்த சபை, இந்த கும்பல் எப்படி எதை போதிக்கிறாங்க? எங்க போயிருக்கு பாருங்க இந்த பெந்தகோஸ்து கும்பல். வீட்டுல வீடு வாசல் ஒலை இல்ல, வீடு வாசல் பெருகல, ஒரு இடத்த சுத்தம் பண்ணல, துணிங்க காரிமணிங்க இருக்குது, கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை இல்ல. அந்த ஆளுகிட்ட அப்படி வாக்குவாதம் போகுது. ஒரு அடி அடிச்சா சுட்டிக்க போலாம். அந்த அம்மா, நான் கட்டட வேலைக்கு போயிருந்தேன், அதுக்குதான் சொல்றேன். என்கிட்ட பஞ்சாயத்து பதி, அம்மா உங்க கதை கொடுங்க, சம்பளத்தை கொடுங்க. அவ்வளவு வெறுப்பாகுதுங்க பார்த்தா. காலைல பைபிள் எடுத்தும் போது, மதியம் பைபிள் எடுத்தும் போது, சாயந்தரம் எடுத்தும் போது, திருப்பி ஐயா இப்பதான் வீட்டு ஜபத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்பா இந்த சகோதரி என்ன மாதிரி ஆவிக்குரிய சகோதரி. ஆனா வீட்டுக்குள்ள போனதான் காரி முஞ்ச கதை. இதுதான் முதலாம் உடன்படிக்கை.
இவங்க என்ன போய் ஜெபம் பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவங்கள போல ஆள் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா உள்ள வந்தா தான் பேய் குணங்கள், அசுத்த ஆவிகள், நிர்விசாரங்கள், சோம்பேறித்தனங்கள். புரியுதா? குடும்பத்தை இயேசுக்குள் கட்டாம வேஷம் போடுற வாழ்க்கை, இதுதான் முதலாம் உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு. பாவம் பண்ணுவான், போய் பலி செலுத்துவான். பாவம் இயேசு சிலுவையில மரிக்கிற வரைக்கும் அந்த கதை தான். இததான் சொல்றாரு, அது ஃபெயிலியர் சிஸ்டம் பா. அந்த ஃபெயிலியர் சிஸ்டத்தை நீ பாத்துங்க, நீ ஃபெயிலியர் ஆயிடுவப்பா. புது சிஸ்டத்துக்குள்ளவா. புது சிஸ்டம் அது சொல்லிட்டு பாருங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு, பாஸ்டருக்கு பயப்படுற பயம் கூட புருஷனுக்கு கீழ்ப்படுது கிடையாது. புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். நம்ம நானா இருந்தாலும் சரி. அடுத்தது பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா. எவ்வளவு அழகா சொல்லுது. சண்டை வரலாமா? அந்த ஆள் எங்கன்னா சாப்பிட்டு எடுப்பான், அவனுக்கு 2 இட்லியை வாங்கி செவிட்டி அடி. அந்த அம்மா சொல்றது, நீ நான் உபவாசம் ஜெபத்துக்கு உன் உபவாசம் குப்பை, நீ தான் பஸ்ட் நரகத்துக்கு ரெடி. அங்க போன்னு உன்னை கேட்பாரு. நான் உன்னை உபவாசத்துக்கு போக சொன்னா, உன் கணவனை கிறிஸ்துவுக்குள்ள கட்ட சொன்னா, உன் கணவன் கர்த்தரையே அறிஞ்சிக்கலையே, அவன் நியாயத்திற்கு நல்ல வந்தாலும் அடையாப்பா நீ வேற. அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா எனக்கு இயேசுவே வானா பைபிள வானான்னு தோணுச்சு. பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? அதான் சொல்றாரு, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். இருக்கிறானா இல்லையா? புருஷன் தான்ப்பா உனக்கு தலை. இயேசுக்கு அடுத்தபடியா புருஷன் தான் உனக்கு. புருஷனை நீ திருப்திப்படுத்தணும் எல்லாத்துலயுமே. ஒருத்தன் புலம்புறான், பாவம் 52 வயசு, கிட்ட போனாலுமே எட்டி ஒதுகிறாயா, நான் என்னையா பண்ணுவேன்? அகஸ்டின் ஜெபகுமார் சொல்றார், இத நீங்க பேசணும், நான் பேசுறேன். அகஸ்டின் ஜெபகுமார், சாகர வரைக்கும் ஒரு ஆம்பளைக்கு ஆண்மை இருக்கும், அவனுக்கு மனைவிக்குரிய ஸ்தானத்தை நீ கொடுக்கணும். வயசாயிடுச்சு, பேரம் பேத்திக்கிறான்னு எட்டி வச்சேன்னா அவன் நரகத்துக்கு போறதுக்கு நீ காரணமாக சொல்லி அகஸ்டின் ஜெபகுமார் ஒரு செய்தியில பேசுறாரு. ஹலோ, இதுவும் ஒரு சத்தியம். அதான் சொல்றது, நீ புருஷனுக்கு கீழ்ப்படியில அவனை எட்டி ஒதிச்சேனா, அவன் எங்கன்னா போய் வேசித்தனம் பண்ணி எய்ட்ஸ் வாங்கி வந்துட்டானா, முடிஞ்சு போச்சு கதை, முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா பைபாஸ் ஃபுல்லா 9க்கு நிக்குது, சின்ன சின்ன பாம்பே அழகிங்க மாதிரி நிக்கிறாங்க. ஒருத்தர் பாசம் அப்படிங்குதுங்க, எல்லாம் 9 கம்மி. புரியுதா? சமுதாயம் அப்படி போய் இருக்குது. இப்போ கணவன் மனைவியா ஆணோட ஆண் வாழ்றாங்க. அது பைபிள் இருக்குதா? இருக்குதே, பைபிள் இருக்குதே. எடுத்துக்கொள்ளுங்க ரோமர். நான் பேசுறேன், இவரு எப்படி பேசுறாரு, ஆனா பைபிள் புதிய உடன்படிக்கை சொல்லுது. ரோமர் எடுங்க, ரோமர் பாருங்களேன். ரோமர்ல அத தெளிவா சொல்றாரு. 1வது அதிகாரம், ரோமர் 1வது அதிகாரம் 25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். கணவன் கிட்ட பேசாம இருந்தா ஐக்கியமாகி பேசிடணும். கணவன் கிட்ட கசப்பையும் வெறுப்பையும் வளர்த்துக்கிட்டு நீங்க கம்யூனியன் எடுத்தீங்கன்னா வியாதி வந்துடும் பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர், உங்க கணவனை இயேசுவை பார்க்கறது போல பார்க்கணும். ஓடித்தனம் பேசுறது, அசிங்கமா திட்டுறது, கணவனை எரிஞ்சு கொட்டுறது, அந்த ஆள் மூஞ்சியே பார்க்க மாட்டேன் சொல்றது பைபிளுக்கு விரோதமான பாவம். வியாதி வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். 1 கொரிந்தியர் சொல்றாரு, நீங்க உங்க கணவரோடு ஐக்கியப்படாம பந்தி எடுத்தீங்கன்னா வியாதி வந்துடும் பைபிள் சொல்லுது. இங்க பாருங்க, ரோமர் 1வது அதிகாரம் 24. இது நிமித்தம் எல்லாரும் வாசிங்க, அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்க தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு கடவுளை ஒப்பு கொடுத்துறாருங்க. பெருமை, மனமேட்டிமை, கசப்பு, வெறுப்பு. ஒருத்தர்கிட்ட நீங்க கசப்பா இருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு திருந்துறீங்க. வாய்ப்பு கிடைச்சா போய் அவங்களோட ஐக்கியம் ஆயிடுங்க. அவங்களோட மனம் பொருந்துருங்க. அவங்களோட ஃபெலோஷிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ இன்னும் கசப்பை வெறுப்பு வச்சதுன்னா ஒரு நேரம் பார்த்து கடவுளுடைய பாதுகாப்பு காரணம் விட்டு எடுத்துருவார். இது என்ன? புதிய உடன்படிக்கை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம தாவீதை போல, சவுலை போல
கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, பழி வாங்குதலுக்கு பழி வாங்குதல் என்ற குணத்தோடு இந்த பொண்ணு வாழுது, இந்த பொம்பளை வாழுது, இந்த ஆம்பளை வாழ்றான் அப்படின்னு தேவன் யோசிக்கிறாரு. இதுதான் புதிய உடன்படிக்கை சத்தியம். பாருங்க, இது நிமித்தம் 24 வாசிங்க. அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு கடவுள் ஒப்பு கொடுப்பாரா? ஒப்பு கொடுக்கிறாரு. கடவுளே ஒப்பு கொடுத்துறாரு அசுத்தத்துக்கு. ஏன் நம்ம அநேகருக்கு ஜெபிக்கிறதுல தெரியுது இல்லையா? ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படுறதுல? கடவுளே அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் நம்ம போய் ஜெபம் என்ன பண்ண முடியும்? அவன் மனம் திரும்ப அவனுக்கு விருப்பம் இல்லை. தேவனுக்கு முதலிடம் கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. எல்லாவற்றை காட்டிலும் தேவன் தான் என்னுடைய ஜீவன், அடுத்ததுதான் என் வேலை, என் பணம், என் மனைவி, என் வீடுன்ற எண்ணம் கிடையாது. தூக்கம் தான் அவனுக்கு தேவன், சோறு தான் அவனுக்கு தேவன், ரெண்டாவது என்ன பணம் தான் அவனுக்கு தேவன். தேவனே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துறாரு. ஐயோ, அப்புறம் கஞ்சா வச்சுங்கிறான், தண்ணி வச்சுங்கிறான், அந்த பொம்பளோட வச்சுங்கிறான், இந்த பொண்ணை வச்சுங்கிறான். புலம்ப கூடாது. தேவனே ஒப்பு கொடுத்துறாரு. தேவனிடத்துல திரும்புங்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. பாருங்க, தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு, புரியுதா? ஜபம் பண்ணாம வாழ்ந்து இருந்தீங்கன்னா ஒழுங்கா போய் ஆண்டர்கிட்ட மனம் திரும்பி ஜபத்துல உட்கார்ந்துடணும், பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிடணும். அதிகாலைல தேவனை தேடாம இருந்தீங்கன்னா சீக்கிரம் படுத்து அதிகாலைல எழுந்து கர்த்தரை தேடிடணும். இது எப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா தானே இருக்கிறேன், நல்லா வேலைக்கு போறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா வரணும்னா ஒரு காலம் வரும், கர்த்தர் கரத்தை எடுத்துருவார். அசுத்த ஆவிகள் மேல வந்து இறங்கிடும். இறங்கிடுச்சுன்னா பாஸ்டர் ஜெபம் கேட்க மாட்டார். பாஸ்டர் கிட்ட சொல்றாரு, நானே அவனை ஒப்பு கொடுத்துறேன், நீ உன் வேலையை பாருப்பா. போய் புதுசா இருக்கிற இந்த நார்த் இந்தியன்ஸ் கஞ்சா வச்சுங்கிறான் பார், அவனுக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லு. அவன் யாருன்னே தெரியல, பாவம். பசு மாட்டு மூத்திரத்தை குடிச்சிருக்கிறான், பசு சாணி எடுத்து மூஞ்சில தடவிக்கிறான், பசு மாட்டு மூத்திரத்தை போமாதான் சொல்லி குடிக்கிறான். அவனுக்கு போய் சொல்லு. சும்மா செத்து போன மிருகத்துக்கிட்ட ஏன் பேசுங்கிற? வேஸ்ட், அதுங்கிட்ட நீ ஓதுறதுன்னு சொல்லிட்டு கடவுளே ஊழியக்காரர்களை கண்டிப்பார். ஒப்பு கொடுக்கிறாரா? அதனுடைய விளைவு என்ன? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கடவுளை தூக்கி போட்டாங்க. வேலை 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 வேலை, விக்கிரகம் விக்கிரகம், பணம் 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 பணம். ஜபம் பண்றதே இல்லை, பாட்டு 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 பாட்டு, ஆராதனை 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 ஆராதனை. அவங்களுக்கு கடவுள் காட்டிலும் கொடுத்த டேலண்ட் அவங்களுக்கு விக்கிரகமா மாறிடுச்சு. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், அவர்கிட்ட திரும்பாம சிருஷ்டியை, கடவுள் உண்டாக்கின பொருட்கள் மேல மனசை வச்சிட்டாங்க. கடவுள் உண்டாக்கின பொருட்கள் மேல மனசை வச்சுட்டு அதுக்காக ஓடிங்கிறாங்க. அப்புறம் பாருங்க, அவரே என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். 26 எல்லாரும் வாசிங்க. இது நிமித்தம் தேவன் அவர்களை கடவுளே ஒப்பு கொடுக்கிறார். அந்தபடி அவர்கள் பெண்கள் ஸ்பாவ அனுபவத்தை முடிஞ்சு போச்சு. தெரியுதா? பைபிள் பேசுதா? பைபிள் பேசுதா? ஆணோட ஆண் கல்யாணம் பண்ணிக்கணும், பெண்ணோட பெண் கல்யாணம் பண்ணிக்கணும். ஹலோ, வெளுத்ததெல்லாம் பாலு நம்பாதீங்க, வெளுத்ததெல்லாம் பாலு நம்பாதீங்க தயவு செய்து. வெளுத்ததெல்லாம் ஒரு பாஸ்டர் போன் பண்ணாரு, வேற இடத்துல நடந்தது. பாஸ்டர், அவன் அந்த ஊர்ல 3 பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏமாட்டு வந்துட்டான் பாஸ்டர், உஷாரா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு பாஸ்டர் கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் பாஸ்டர் சங்கத்துல வருது. இந்த பொம்பளை பசங்களுக்கு தெரியாது, வெளுத்ததெல்லாம் பாலா நினைச்சுக்கோ. அவன் ஏற்கனவே 3 பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு வந்துட்டான், எங்க ஊர்லயே ஒரு பொண்ணை, உஷாரா இருக்கு சொல்லுங்க. போன் வருது. நம்ம சொன்னா நம்ம இல்ல, அந்த பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் நம்ம சொன்னா நம்ம சொல்லுவாங்க இவரு யோகியமா, இவருக்கு வந்துட்டு பத்தியுமே சொல்லுவாங்க. நம்ம சொல்லி விட்டுட்டோம் பாஸ்டர். நானு சங்கத்துல வருது இந்த கதைங்க. தயவு செய்து இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்கம்மா, இயேசுவுக்கு திரும்புங்கம்மா, பருவத்தை பயிர் செய், படிக்க வேண்டிய வயசுல படிங்கம்மா, வேற எந்த கவனமும் போகக்கூடாது. தொழில் செய்ய வேண்டிய நேரத்துல தொழில ஆரம்பிங்க, ஒரு கைத்தொழில் ஆரம்பிங்க, அதுல கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவியா ஒண்ணு சேருங்க, ஐக்கியப்படுங்க, அன்பா பேசுங்க. அறிய புரிய இருந்தீங்கன்னா வியாதி வந்துடும். பைபிள் ஏன் வியாதி வருது சொல்லுது? நீ ஐக்கியப்படாம
எரிய புரியுமா இருந்ததுன்னா வியாதி வந்துடும் பைபிள் சொல்லுது. கம்யூனியன் எத்தியனா அந்த இயேசுனுடைய ரத்தம் சமாதான ரத்தம், அவருடைய மாம்சம் சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி நமக்காக தூய்மையை கொடுக்கும்படி அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இதை பருகிட்டு கசப்பு வெறுப்பு பிரிவினோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களில் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். வியாதி வந்து செத்தே போயிட்டாங்கன்னு. அதனால அபாத்திரமா எடுக்க கூடாது. அபாத்திரம் என்னது? எஃப்சி குறிச்சு என் மனசுல கசப்பா, இன்னைக்கு கசப்பா இருக்கிற, நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, சோத்திர எஃப்சி எப்படி இருக்கிற ஐக்கியம் ஆயிடணும், எஃப்சி பார்த்து மூஞ்சி திரும்பி போயின்னு இது அபாத்திரம். இந்த நிலையோடு கூட நான் கம்யூனியன் எடுத்தனா வியாதி உடம்புக்குள்ள வந்துடும், சில நேரத்துல சாவே வந்துடும் பைபிள் சொல்லுது. அதனால யாவரோடு சமாதானமா இருக்கணும் பைபிள் சொல்லுது. முக்கியமா கணவன் மனைவி உறவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எடுத்துக்கொள்ளுங்க அதே எபிரேயர்ல சாரி புருஷர்களே எபேசியர் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எப்படி வித்யா? இப்ப புருஷனை பார்த்து சொல்றாரு, உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்கள். என்னவா? அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்று இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு. கணவன் மனைவி உறவு பத்தியா? ஒருத்த மனைவி குண்டாயிடுச்சுன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணோட சுத்திங்கிறான். அவனை பின்பற்ற கூட்டம் 1,00,000 கூட்டம். சபங்க பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? ஒழுக்கம் கெட்ட ஒரு மனுஷன், அவங்கிட்ட திறமை இருக்குது, ஏஆர் ரஹ்மான் கிட்டே திறமை இருக்குது, மைக்கேல் ஜாக்சன் கிட்டே, மைக்கேல் ஜாக்சன் பாடினார்னா நம்ம ஒருத்தரையும் சும்மா நிக்க மாட்டோம். ஆமாங்க, அவர்கிட்ட இருக்கிற அந்த அசுத்தாவின் அபிஷேகம் அப்படி பாஸ்திரங்களே ஆடுவாங்க. பயங்கரமான அந்த அசுத்தாவின் ஸ்பிரிட் அவர். மைக்கேல் ஜாக்சனை வர சொல்லிட்டு இப்போ இங்க பாட வச்சோம்னா நம்மளே கொஞ்சம் ஷேக் ஆரம்பிச்சிடும், கை கால் ஆட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன். நல்லா புரிஞ்சுங்க. திறமைகள் பாடல்கள் இதெல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட். இது அடையாளம் கிடையாது. அடையாளம் என்ன தெரியுமா? வாழ்க்கை, நடை, உடை, பாவனை. இதுதான் நமக்கு சாட்சி. இயேசு என்னை பின்பற்றுங்கள். பவுல் சொல்றார், நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீ என்னை பின்பற்று. நான் இயேசுவை பின்பற்றப்ப நீ என்னை பின்பற்று. அப்ப ஊழியனை செலக்ஷன் பண்றது ரொம்ப முக்கியம். பண ஆசை இல்லாத ஊழியன், பின்னும் பிறனுக்குள்ளதை இச்சையாத ஊழியன், அடுத்த வீட்டு பைக்க, அடுத்த வீட்டு சொத்தை, அடுத்த வீட்டு பணத்தை இச்சிக்காத ஊழியர். முக்கியமா தசம பாகத்தை குறிச்சு எப்ப பார்த்தாலும் பேசிட்டு ஊழியன் விட்டு விலகுங்க. பண ஆசை பிரியர்கள் ஒருபோதும் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. கடவுளுக்கு காணிக்க தேவை, உற்சாகமா எவ்வளவு வேணா கொடுக்கலாம். வலுக்கட்டாயமா லோன் போட்ட ஆளுகிட்ட தசமா கேட்கிற ஒருத்தர், அவனே கடன் வாங்கிட்டு வந்துக்கிறான். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சபையா? இதெல்லாம் பைபிளா? கடவுள் எங்கன்னா சொல்லுவாரா இது மாதிரிலாம்? அப்படியாப்பட்ட இத்து போன கடவுள் எனக்கு எதுக்கு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அன்பே உருவானவர், தூய்மையானவர், சந்தோஷமா இரு, நீ உழைச்சு சாப்பிடு, நீ உழைத்து 4 பேருக்கு குடுன்னு சொல்றாரு. இப்படியாப்பட்ட கடவுளா? ஒருத்தர் கடன் வாங்கி லோன் பட்டு வந்துக்கிறான், அவங்க கிட்ட இருந்து தசமமாக கேட்கிற துர்பாக்கியமான சமுதாயத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அப்படியே 28 வாசிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை, உன் சரீரமாச்ச, உன் சரீரம் எதுவா இருந்தாலும் பரிசுத்தவான்கள் கிட்ட போய் சமரசம் பண்ணி ஐக்கியம் ஆயிடணும். பொண்டாட்டி குண்டாயிட்டா, பொண்டாட்டி எடுத்தஞ்சு பேச சொல்லிட்டு உடனே அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒரு பின்ன சுத்திங்க இல்லையா? உன்னை பின்பற்ற அத்தனை வாலிபர்களும் அவனுடைய ஸ்பிரிட் தான் அவன் மேல இறங்கும். ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். அந்த ஆளுடைய ஸ்பிரிட் தான் அந்த வாலிப பசங்க மேல இறங்கும். தயவு செய்து நமக்கு ரோல் மாடல் இயேசு தான். சாலமோன் நீதிமொழிகளை வாசிக்கிறோம், சாலமோனை பின்பற்றல. பாடல்கள் கேட்கலாம், பாடலாம், ஆனா அவங்க கூட்டத்துக்கு ஓடுறது, அங்க போய் ஊன்னு கத்துறது, அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள மாதிரி துணி போடுறது, முடி வெட்டுறது, ஸ்டைல் பண்றது, இதெல்லாம் வேணாம். இயேசு தான் ரோல் மாடல். ஹல்லேலூயா. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் சொல்ற மனைவி யாரா?
சின்ன பொண்ணா இருக்கும்போது சூப்பரா பார்த்துருந்தேன், வயசாயிடுச்சு, இப்ப நான் அப்படின்னு எவ்வளவு பேர் உலகத்துல வாழ்ந்துங்கிறோம். உலகத்துல சபை எவ்வளவு முக்கியம், சபை எவ்வளவு முக்கியம். வாலிப பொண்ணா இருந்தப்போ பொண்டாட்டியை நேசிச்சவன், பொண்டாட்டி வயசா இருந்தோம், கண்ணு தேடுது, ஓடுது, கண்ணு எங்கெங்கயோ வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிறானுங்க. பேசிக் கல்லனுங்க. அடுத்தும் பொண்டாட்டி கிட்ட, அடுத்தும் பொண்ணு கிட்ட. சபைக்கு வரவனுங்க. பைபிள் சொல்லுது பாரு, உன் சொந்த மாம்சம், உன் மனைவிதான் உனக்கு சாகிற வரைக்கும், உன் புருஷன் தான் உனக்கு சாகிற வரைக்கும் அவனுக்கு பணிவிட பண்ணணும், அவனை நீ சந்தோஷப்படுத்தணும். வாசிங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய எலும்புகளுக்கு உரியவைகளாயும் இருக்கிறோம். 31, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் வாசிங்க, அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க. நான் அற்புதமான வாழ்க்கை பார்த்தீங்களா? கணவன் மனைவி உருவம், டேய் ஓய் ஐயோ எவ்வளவு. அதுக்குதான் பைபிளை படிங்கன்னு சொல்றேன். இது தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் தெரியாது. எவனோ சொல்றதை கேட்டுக்கின்னு வாழ்ந்துனுங்கண்டா எங்க குணம் மாறும்? இந்த பைபிள் வசனம் உள்ள போச்சனா குணத்தை மாற்றம். ஆவிக்குரிய வசனம் இது. புதிய உடன்படிக்கை சத்தியம். இந்த சத்தியம் உள்ள போச்சனா, ஐயோ ஆண்டவரே, நான் எவ்வளவா என் மனைவி எடுத்தறிஞ்சு பேசிட்டேன், எவ்வளவா என் கணவனை சபிச்சுட்டேன், எவ்வளவா என் கணவனுக்கு சோறு போடாம அவனை சாவடிச்சுட்டேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன்ப்பா. உமக்கு பயப்படுகிறது போல கணவனுக்கு பயப்படணும் பைபிள் சொல்லுது. என் உடம்ப நேசிக்கிறது போல என் மனைவியை நேசிக்கணும்னு பைபிள் சொல்லுது. நானும் என் மனைவியும் வாழ்வோம். அல்ல சொல்லுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒருத்தர் போல காத்தீரே நன்றி, என்னை துணையாக சுமத்தீரே நன்றி. சொல்லுவோம், போல காத்தீரே நன்றி, சுமந்தீரே நன்றி. இதுதான் கிறிஸ்தவ குடும்பம். கிறிஸ்தவ குடும்பம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்ப பாருங்க, பால் மறந்ததும் குழந்தைங்களை போய் தனியா கழுத்துருவாங்க. வெள்ளைக்காரங்க பால் மறந்ததும் நம்ம வீட்டு பிள்ளைங்க வயசு கொண்டு கூட நம்ம கூட பத்துங்குது. பேய் வருது, பூதம் வருது. அப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க கத்துக்கல, கிரகாமுக்கு கத்து தரேன். இப்போ எப்ப குழந்தை பொண்ணா கூட பால் மறந்தோ குழந்தை எதுவுமே தனியா படுக்க வச்சிடணும். இதெல்லாம் டிசிப்ளினுங்க, இதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின். எல்லா வீட்லயும் பாருங்களேன், வெள்ளைக்காரங்க கிட்ட எது பிடிக்குதோ இல்லையோ, இந்த ஒரு விஷயம் அருமையான விஷயம். உள்ள வரத்தா கூட உள்ள வச்சான் கதவு தட்டு வருவான், மனைவியா இருந்தா கூட. புரியுதுங்களா? சில நல்ல பழக்கம் அவங்க கிட்ட இருக்குது, சில கெட்ட பழக்கம் அது தேவையில்ல. அப்போ இங்க என்ன சொல்லுது? இது நிமித்த மனுஷன். இந்த வசனத்தை தான் சொல்றாங்க. எந்த வசனத்தை மாதிரியா வாசி பார்க்கலாம்? 31, இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒன்னா இருப்பாங்க. அவங்களை பிரிக்க கூடாது. இந்த வசனம் தான் சொல்றான். குழந்தை பால் மறந்ததோ குழந்தைய போய் தனியா படுக்க வச்சிடணும். ஐயோ என் புள்ள, ஐயோ என் புள்ள,
கணவன் கெட்டு போறதுக்கு பாதி காரணம் இப்படிப்பட்ட பழக்க வழக்கம். பைபிள் அழகா சொல்லி தருது, குழந்தை பால் மறந்ததும் தனியா போடுமா, உன் கூட படுக்க வச்சிருந்தா அது 18 வயசா கூட பத்துங்க இருக்குது. அப்ப கணவர் எங்க போய் படுப்பாரு? கணவர் காஞ்சி போயிடுவாரு. இதெல்லாம் பிராக்டிஸ்ங்க, இதெல்லாம் வாழ்வியல். தப்பு சிரிக்கிறதுக்கு இல்ல, இதெல்லாம் வாழ்வியல், வாழ்வின் போதனை. கணவன் மனைவியோடு படுக்கணும், மனைவி கணவியோடு இருக்கணும். எங்கன்னா ஊருக்குள்ள சுத்திங்க இருந்தா என்ன பண்றது? தப்பு. நாட் ஒன்லி செக்ஸ், இந்த செக்ஸ் மட்டும் யோசிக்காதீங்க. உடனே புத்தி அடிப்பட கூடாது. எல்லா விஷயத்துக்குமே கணவன் மனைவி உறவு என்பது கடவுள் ஏற்படுத்தின உறவு. அந்த உறவை சிதைக்க கூடாது. அந்த உறவை சிதைச்சோம்னா பிரச்சனைகள் வந்துடும். கடைசி வசனத்தை வாசித்து முடிங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 19-20 வாசிங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 19-20. புதிய உடன்படிக்கை சத்தியம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறோம். அததான் சொல்றாரு. இப்போ பழைய உடன்படிக்கையில ஒருத்தரும் இப்படி சொல்லவே முடியாது. பழைய உடன்படிக்கையில ஆண்டவரை நல்லா பாடுவாங்க, ஊழியம் செய்வாங்க, ஆராதிப்பாங்க, அப்புறம் பாவம் பண்ணுவாங்க, பாவம் பண்ணிட்டு போய் பலி செலுத்துவாங்க. இதுதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது போல நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என் கண்கள் என் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா என் கண்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. என் கைகள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. பழைய பாவம் என் கைகள்ல வர. பழைய ஏற்பாட்டுல ஒரு பக்தன் கூட இப்படி சொல்லல. புரியுதாப்பா? சினிமா பார்க்கிறவர்களே தயவு செய்து மனம் திரும்புங்க. சினிமா பார்த்து 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 பின்வாங்கி போவாதீங்க. சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அசுத்த வேசித்தன ஆவிகள் ஜெபிக்க விடாது, வேத வாசிக்க விடாது, ஊழியம் செய்ய விடாது, நம்மள நாசம் நிர்விசாரத்தை கொண்டு வந்துடும். சினிமா பார்க்கறவங்க ஒருபோதும் கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியாது. தயவு செய்து. நான் கூட ஹாலிவுட்ல பார்த்திருந்தேன் ஒரு காலத்துல, இந்த காடு, ஜுராசிக் பார்க், இது அதெல்லாம், அதுல இருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார். தயவு செய்து நல்ல விஷயங்கள் வருது, என்டர்டெயின்மெண்ட், அதை பார்க்கலாம். டெய்லி சினிமா பார்க்கறது, டெய்லி நாடகம் பார்க்கறது, டெய்லி சீரியலுக்கு அடிமையாகிறது உன்னை நாசப்பட்டுரும். உனக்குள்ள நிர்விசார ஆவி வந்துடும். என்ன ஜபம், என்ன பைபிள், என்ன ஊழியம், என்ன போ, அவ்வளவுதான். சத்திரி எங்க கொண்டு வந்துட்டான் பத்தியா? செத்த அப்புறம் யாரு பாக்குறது? எப்படி இருந்த வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாரு. நல்லா ஊழியம் பண்ணும், கத்திற்காக ஓடணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், ஒரு வீட்டை கட்டணும், 4 பேருக்கு நன்மை செய்யணும், அனாதைகளுக்கு போஷிக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ன்ற அந்த உத்வேகம் போய் அட போ என்னத்த. இந்த நிர்விசாரம் எதனால வருதுன்னா சினிமால முழுகிறதுனால, சீரியல் நாடகத்துல முழுகிறதுனால அவங்களால ஜெபிக்க முடியாது. நேத்து தேசத்துக்காக அருமையான ஜெப குறிப்பு. மொத்தம் எத்தனை எம்பிக்கள், எத்தனை மாவட்டம், எத்தனை மக்கள் இனங்கள், எத்தனை மொழி பேசுறாங்க இந்தியாவில் சொல்லி 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 ஜெபம் பண்ணோம். இது ஒரு ஸ்பிரிட், இது பரிசுத்தாவின் அபிஷேகம், இது பலன். இது அந்த ஸ்பிரிட் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா என்னத்த ஜெபம் பண்ணி என்னத்த கேட்க போறாரு ஆண்டவர்? போ, இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணி கேட்டானா கட்டியும். இந்த நிர்விசாரத்தை சத்துரு கொடுத்துருவான். கொடுத்துட்டானா எல்லாமே அப்படிதான் இருக்கும். எதை பேசினாலும் ஒரு உத்வேகம் இருக்காது, ஒரு ஜீல் இருக்காது, ஒரு ஜீலே இருக்காது. அப்படியே தொங்கிடுவாங்க. கடைசியில உலகத்தானா போயிடுவாங்க. பிள்ளைங்க இவங்களை விட 3 மடங்கு உலகத்தானா மாறிடுவாங்க. அததான் சொல்றேன், பைபிளை படிங்க, புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை படிங்க. காலையில எழுந்தது ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை படிங்க. ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன், இவங்க சொல்றான், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அப்புறம் என்னது? இந்த வசனம் தெரிஞ்சிருந்தா நல்ல நல்ல திறமசாலிகள் விழுந்து போயிருப்பாங்களா? எவ்வளவு அற்புதமான பாடல்கள், ராகங்கள். ஆனா என்ன பிரயோஜனம்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான போல மாறிட்டாங்க. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தமா சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், என் மாம்சம் அதன் ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன். பழைய ஏற்பாட்டுல தாவீது சொல்லல, புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, வாலிப சொல்றாரு, நான் இச்சையை மேற்கொண்டேன், பொறாமையை மேற்கொண்டேன், பெருமையை மேற்கொண்டேன், கசப்பை
இந்த சுத்த ஜீவியம் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் புதிய உடன்படிக்கையின் வல்லமை எனக்கு கிடைச்சது. பரிசுத்த ஆவி எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு எவ்வளவு கசப்பு, எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமை, எவ்வளவு பெருமை. அடுத்தவங்க கிட்ட நம்மளை விட கொஞ்சம் படிச்சவங்களை பார்த்தா நம்ம கண்டுக்காம போயிடுறோம். அவங்க நான் படிச்சிருக்கிறாங்க. நம்மளை விட அழகற்றவங்களை பார்த்தா கேவலமா நினைக்கிறோம். இதெல்லாம் சாத்தானுடைய குணங்கள். பழைய ஏற்பாட்டு ஜென்ம ஸ்பாவம், ஆதாமின் ஸ்பாவம். இயேசுவின் ஸ்பாவம் என்ன தெரியுமா? சீஷருடைய கால்களை கழுவினது. தன்னை விட திறமை, அழகு, அந்தஸ்துல குறைஞ்சவங்கிட்டயும் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்களை ஐக்கியப்படுத்தி கடவுளுக்கு நேரா அவங்களை வழி நடத்தினது. இதுதான் புதிய உடன்படிக்கை ஊழியன். இதுதான் இயேசு சிலுவையில நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தார். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு வெறும் பாட்டு, ஆராதனை, ஆசீர்வாதம், பெருக்கம், பயர்வு இதெல்லாம் தேவைதான். தேவை என்ன தெரியுங்களா? இயேசுவை போல மாறுதல். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் அப்புறம் நான் அல்ல. இப்ப பாருங்க, சாயந்தரம் ஊழியம். நான் அல்லன்னு உண்மையா சிலுவையில் அறையப்பட்டவர்கள் இயேசுவுக்கு போய் எங்கேயோ ஊழியம் பண்ணுவாங்க. சிலுவையில் அறையப்படாதவங்க சோத்தை திட்டு தூக்கிட்டு சினிமா பார்த்துப்பாங்க, வேலைக்கு ஓடுவாங்க, எங்கன்னா மனுஷனை பிரியப்படுத்த ஓடுவாங்க. சிலுவையில் அறையப்பட்டவன் ஆண்டவருடைய வேலையை செய்வான். ஜபம் இருக்கு சனிக்கிழமை. சிலுவையில் அறையப்பட்டவன் பிளான் பண்ணிட்டு, ஐயோ என் சபை, என் ஐக்கியம், நான் அந்த ஜபத்துல போய் தேசத்துக்காக கலந்துக்கணும். சிலுவையில் அறையப்பட்டவன் டைமை பிக்ஸ் பண்ணிட்டு வந்து உட்காருவாங்க. சிலுவையில் அறையப்படாத என்னத்த ஜபம் போ, அவள் தான் ஐக்கியத்தை உடைப்பாங்க. ஐக்கியத்தை உடைப்பாங்க. அவங்க ஐக்கியமே பட மாட்டாங்க. வாழ்க்கையில இப்படியே தான் ஓடும். அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை. மிக மிக முக்கியமானது. அந்த சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை தான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. சொந்த கணவனை நேசித்தல், மனைவியை நேசித்தல், பிள்ளைகளை இயேசுக்குள் கட்டுதல், கோபம், மூர்க்கம், எரிச்சல், பெருமை, கெட்ட வார்த்தைகளை டெய்லி ஜெயித்து இயேசுவை போல மாறுவதுதான் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை ஊழியம். அதை பரிசுத்த ஆவி தருவார். எப்படி தருவாரு? எல்லாம் கூட்டத்துக்கு வாங்க, இதோ இப்ப இறங்குறா இருப்பார். அப்படி இல்லை, நீ போனோம். நான் எவ்வளவா இச்சையோடு வாழ்றேன், என் சிந்தனை எவ்வளவு இச்சையா இருக்குது. ஆண்டவரே பரிசுத்த ஆவியை தான். ஆண்டவரே நான் எவ்வளவு பெருமையா வாழ்றேன், இந்த பெருமையிலிருந்து நான் விடுதலை பெற விரும்புறேன், உங்களுடைய பரிசுத்த ஆவியை தான். அங்க தருவாருங்க பரிசுத்த ஆவிய. அதுதான் உண்மையான பரிசுத்த ஆவி. எவ்வளோ பெருமையா இருந்தவங்க எவ்வளவு தாழ்மையா மாறிட்டாங்களே. இவ்வளோ கோபக்காரனா இருந்தவன் இவ்வளோ அமைதியின் சொரூபம் மாட்டானே. இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தவன் இவ்வளோ அற்புதமா நற்செய்தி சொல்றானே. இவ்வளவோ முறைச்சின்னு இருந்தவன் இவ்வளோ சாந்தமா மாறிட்டானே. இதுதான் உண்மையான பரிசுத்தாவின் பலன். இதை மாத்திட்டா இன்னைக்கு பெந்தோகஸ்து சபைகள் அந்நிய பாஷையை குடிச்சிட்டாங்க. எதிரி குடிச்சுட்டா பயங்கர பவர். அது அல்ல, பெருமையை ஜெயிப்பதுதான் பவர். மனமேட்டிமையை ஜெயிப்பதுதான் பவர். மாம்ச இச்சையை ஜெயிப்பதுதான் பவர். அந்த பவர் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதை ரொம்ப பேர் சொல்றது இல்ல. அதுதான் புதிய உடன்படிக்கை சத்தியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. நானும் என் வீடும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையின் வேறொன்றும் இல்லை. இதுதான் புதிய ஏற்பாட்டு கிருபை. காண பாத்திரன் அல்ல, இது கிருபையின் வேறொன்றும் இல்லை. சபை மாம்சத்தை ஜெயிக்க, மாம்ச இச்சைகளை ஜெயிக்க, எல்லா விதமான கசப்பு, வெறுப்பு, பிரிவினைகள், பெருமைகளை நமக்குள் ஜெயித்து வாழ சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். பரிசுத்த ஆவியை பொழிந்தரில் இருக்கிறார்.
இப்ப நம்ம என்ன செய்யலாம்? போய் தனிமையா அவர்கிட்ட கதறணும். ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய பரிசுத்தாவி வேண்டும். நான் நிர்விசாரத்துல வாழ்றேன், சோம்பேறித்தனத்துல வாழ்றேன், நான் பின்வாங்கிற வாழ்க்கையில வாழ்ந்துருக்கிறேன், எனக்கு ஒரு பரிசுத்தாவி வேண்டும். டெய்லி கதறணும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அந்த திருப்தி வர வரைக்கும், உங்களை அடிமைப்படுத்தியிருந்த பாவத்தை நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் போய் தேவன் கிட்ட கேட்கணும். ஒரு பரிசுத்த ஆவின் பலன் தார், என் கண்களுக்கு தாரும், என் இருதயத்துக்கு தாரும், என் கைகளுக்கு தாரும், என் கால்களுக்கு தாரும், என் சிந்தனைக்கு தாரும். ஜெய ஜீவியம் நான் ஜீவிக்கணும். போய் இயேசுக்கு சாட்சி பகரணும், சாட்சி சொல்லணும், 4 பேரை ஆண்டுக்குள்ள வழி நடத்தணும். உங்களுடைய பரிசுத்தாய் பலனைத்தான். நீங்கள் போய் கேளுங்கள், தேவன் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். தாகம் உள்ளவனுமே தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை அவர் ஊற்றுவார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் இயேசுவை நோக்கி பாருங்கள். புதிய உடன்படிக்கை சத்தியங்களை தியானியுங்கள். இயேசுவை போல நீங்களும் நானும் மாறலாம். பிதாவே, வந்த ஒவ்வொரு மக்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் பிரியமா இருக்கிறீர். பவுலுடைய ஊழியத்துல உற்சாகமா கொடுத்தார்கள் சபைக்கு. அவர்கள் பொக்கிஷம் பரலோகத்தை இருந்தது என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவரே, சபைக்கு தேவையான சேரு இதெல்லாம் வாங்க உற்சாகமா கொடுக்கட்டும். கேட்டு தொந்தரவு பண்ணி வாங்குறது புதிய உடன்படிக்கை அல்ல. உற்சாகமா, மன ரம்மியமா மக்கள் கொடுக்கிறவர்களா நாங்களும் மக்களும் மாறணும். அந்த கிருபைகள் பெருகட்டும். பரிசுத்தாவின் பலனை தாரும், பலனை தாரும். புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாய் வாழட்டும். இயேசுவை படிக்கட்டும், உட்கார்ந்து இயேசுவை படிக்கட்டும். இயேசுடைய வசனங்கள் இவர்களை மறுரூபப்படுத்தட்டும், எங்களை மறுரூபப்படுத்தட்டும், இயேசுவை போல மாற்றட்டும். வந்த ஒவ்வொரு மக்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே, என் முழுவதுமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியாருடைய ஆலோசனை, வழி நடத்தல், பாதுகாப்பு நம் யாவரோடு அவருடைய ரகசிய வருகை மற்றது காப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 21ஆம் தேதி FMPB டீம் காலையில உபவாசம் இருக்குது. முடிஞ்சவங்க சாப்பிடாம வாங்க, பாலங்களை குடிச்சிட்டு வாங்க. காலையில இருந்து 1 மணி வரைக்கும் இங்க சாப்பாடு கொடுத்துடுறாங்க. FMPB டீம் தேசத்துக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஒருத்தரும் நிக்க கூடாது, எல்லாரும்